ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ஒரு அப்போகலிப்டிக் ஜாம்பி ஹாரர் படமாக வெளியான 28 இயர்ஸ் லேட்டர் போன் டெம்பிள் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். 28 டேஸ் லேட்டர் படத்துடைய மூவி ஃப்ரான்ச்சைஸில் 4வது பாகமாகவும் 2025 வெளியான 28 டேஸ் லேட்டர் படத்துடைய சீக்குவலாகவும் இந்த படம் வந்திருக்கு. இந்த ஃப்ரான்ச்சைஸில் இருக்கிற 4 படமே ஒரு ஒர்த்தான ஜாம்பி மூவி தான். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி 2025 ரிலீஸ் ஆன 28 டேஸ் லேட்டர் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த படமே உங்களுக்கு புரியும். கடைசி 2 படமே பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு. முதல் 2 பாகம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 28 இயர்ஸ் லேட்டர் படத்துடைய ஈவென்ட்ஸை தொடர்ந்து ஸ்பைக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபிங்கர்ஸால கண்டெடுக்கப்படுறாரு. ஃபிங்கர்ஸ் கேங்க சாத்தான வழிபடுற சர் லார்ட் ஜிம்மி கிறிஸ்டல் தலைமையில இயங்குது. ஒரு டெத் மேட்ச் அப்ப ஸ்பைக் பாத்தீங்கன்னா தனக்கு விருப்பம் இல்லைனாலும் ஜிம்மி ஷேக் கூட சண்டை போட்டு அவர் கொல்ல வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது. அதுக்கப்புறமா அந்த கேங்கோட அவர் டிராவல் பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. கட் பண்ணா டாக்டர் கெல்சன் பாத்தீங்கன்னா ஐடன் சொல்யூஷனை தன்னுடைய ஸ்கின்ல கவர் பண்ணி ரேஜ் வைரஸ்ல இருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்றாரு. இவர் இந்த வைரஸால இருந்தவங்களுக்காக போன் டெம்பிளை உருவாக்குறாரு. ஆல்பா அலஸ் சாம்சன் பாத்தீங்கன்னா கெல்சனை அப்பப்போ வந்து மீட் பண்ணுவாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஆல்பா கெல்சன் வந்து அட்டாக் பண்றது இல்ல, இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது உண்டாகுது. ரேஜ் வைரஸ்க்கான கியூரை டாக்டர் கெல்சன் கண்டுபிடிக்கிற நேரத்துல ஃபிங்கர்ஸ் கேங்குடைய கண்ணில் அந்த போன் டெம்பிள் பட இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றது இந்த படத்துடைய கதையே. மெதுவா நடந்து போயிட்டு இருந்த ஜாம்பிஸை ஆக்ரோஷமா ஓட வச்ச முதல் படம் பாத்தீங்கன்னா 28 டேஸ் லேட்டர் தான். இந்த படம் போட்ட அந்த விதை தான் இப்போ வரைக்கும் நம்ம பாக்குற அந்த ஜாம்பிஸோடைய அந்த நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வரல அப்படின்னா ஜாம்பிஸ் வந்து ஸ்லோவாவே இருந்திருப்பாங்க. சோ உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஜாம்பி படத்துக்கும் விதை போட்டது பாத்தீங்கன்னா 28 டேஸ் லேட்டர் அப்படின்ற படம் தான். சோ ஃபர்ஸ்ட் 2 பார்ட் பாத்தீங்கன்னா ஒரு கல்ட் கிளாசிக் மூவி அப்படினே சொல்லுவேன், மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படத்துல ஆல்பாவுடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் தவிர பெருசா ஆக்ஷன் அப்படின்றது நீங்க எதிர்பார்க்க முடியாது. நீங்க ஒரு ஜாம்பி ஆக்ஷன் எதிர்பார்த்து இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா டிசப்பாயிண்ட் ஆவீங்க. பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட்டும் நாவல்டி வேல்யூ உள்ள நிறைய கண்டென்ட் பாத்தீங்கன்னா இந்த படம் முழுக்கவே இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 பாகத்தை வந்து கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 2 பாகம் பாத்தீங்கன்னா டோட்டலி டிஃபரெண்டான ஒரு ஜானர்ல வந்து கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துடைய முடிவுல பாத்தீங்கன்னா பழைய படங்களுக்கு ஒரு கனெக்ட் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. கெல்சன் ரோல்ல நடிச்ச ரால்ஃப் ஃபைன்ஸ், ஆல்பா ரோல்ல நடிச்ச சி லிவிஸ் பெரி, ஜிம்மி கிறிஸ்டல் ரோல்ல நடிச்ச ஜாக்கோ கானல், இவங்க 3 பேருமே ஒரு ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கெல்சன் ஆல்பா மேல பண்ற அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் த மூவி அப்படினே சொல்லலாம். ஜாக்கோ கானல் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஈவில் வில்லனா ரொம்ப நாளாவே நடிச்சிருக்காரு. டைரக்டர் நியா டகோஸ்டாவுடைய டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இந்த படத்துக்கான பிளஸாவே அமைஞ்சிருக்கு. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். ஆக்டர்ஸ் உடைய உடம்புல ஃபிட் பண்ணப்பட்ட கேமராவால எடுக்கப்பட்ட சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அத்தென்டிக்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இந்த படத்துல ஸ்கேர் ஃபேக்டர் அண்ட் கோர் எலிமெண்ட்ஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க ஒரு லைட் ஹார்ட்டட் பீப்பிளா இருந்தீங்கன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்றீங்க. ஒரு வித்தியாசமான அத்தென்டிக் ஜாம்பி படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் உங்களுக்கானது. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். 2026 வெளியான சிறந்த படங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அலர்கான் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. 28 இயர்ஸ் லேட்டர் தி போன் டெம்பிள் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7/10.